நமக்கு எதுக்கு பீஸா? சாப்பாட்டினுடைய முதல் எழுத்து பீஸான்னு அந்த முதல் எழுத்தை பார்த்தாலே நாத்த பிடிக்கலையா நமக்கு? நமக்கு எதுக்கு பீஸா? நமக்கு எதுக்கு பர்கர்? அதெல்லாம் நமக்கு அது பேரை பார்த்தாலே நமக்கு அதுக்கும் பேரை பார்த்தாலே அப்படி சும்மா பொறுக்குன்னு சொல்ற கூட்டத்துல பேரை பார்த்தாலே நாற்றம் பிடித்த கூட்டத்துக்கு எதுக்கு அந்த உணவு? நமக்கு யாருக்காவது தெரியுமா அந்த பீஸால என்ன இருக்குன்னு, என்ன சேர்த்திருக்காங்கன்னு தெரியுமா? பார்த்தா நல்ல சளி பிடிச்சு தும்மி இருமி சிந்தனா என்ன இருக்குமோ அதுதான் அதுல இருக்கு. அதை போய் நம்ம இலையில போட்டு சாப்பிடுவோமா? அவசியமா நமக்கு? அது நாட்டம் பிடித்த விஷயம் மட்டுமல்ல, நச்சு பிடித்த விஷயம். பல்வேறு இளைஞர்கள் 20 வயதிலும் 40 வயதிலும் நோய் பிடிக்கிறதுனா அதுக்கு ரொம்ப அடிப்படை காரணம் இப்படி பெயர் தெரியாமல் சேர்க்கக்கூடிய உணவுகள், அதுல கலக்கக்கூடிய ரசாயனம் தான். எப்படி வந்துச்சு இது? எப்படி பீஸா வந்துச்சு? எப்படி பாப்கார்ன் வந்துச்சு? எப்படி பர்கர் வந்துச்சு தெரியுமா வரலாறு? அமெரிக்கால ஆப்பிரிக்க அடிமைகளை வைத்து சாலை போட்டாங்க. சமீபமா 25-30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல சாலைகள் போட்டாங்களா பெருசா? அத மாதிரி 100 வருஷத்துக்கு முன்னாடியே அமெரிக்கால சாலை போட்டான். மேல சிக்காகோல இருந்து கீழே மெக்சிகோ வரைக்கும், இந்த பக்கம் நியூ ஜெர்சில இருந்து அந்த பக்கம் கலிபோர்னியா வரைக்கும் குறுக்கவும் நெடுக்கமாக 6000 கிலோமீட்டருக்கு நல்ல 8 அடுக்கு சாலைகள் போட்டாங்க. அந்த சாலைகளை போடும்போது 2 நகரங்களுக்கு இடையிலான தூரம் 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் இருந்துச்சு. ஆனா அந்த மேற்கத்திய காரனுக்கு உணவை வீட்டில் தயாரித்து எடுத்துட்டு வர்ற வழக்கம் கிடையாது. ஆனா நாம என்ன செய்வோம்? கட்டுச்சோறு எடுத்துட்டு போவோம். எங்க போனாலும் வீட்டுல புளியோதரை போட்டு கொடுப்பாங்கல்ல, இட்லியை அவித்து அதுக்கு ஒரு தொட்டு போகாத சட்னியை அரைத்து கொடுக்கக்கூடிய பழக்கம் இன்றைக்கும் எங்க வீட்டில் இருக்கிறது. அப்படித்தானே நாம எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனா அந்த பழக்கம் அவனுக்கு தெரியாதுங்கிறதுனால அவன் போற வழியில சாப்பிட்டுட்டு போனோங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் அந்த பாப்கார்னும் பீஸா கடைகளும் பர்கர் கடைகளும். ஆனா அவன் அங்க இருந்து விட்டுட்டான். அவன் இன்றைக்கு வீட்டில் சமைத்த உணவை எடுத்து கொண்டு வரா. நாம போய் வெளியில கடையில போயிட்டு இந்த மாதிரி உணவுகளை வாங்கணும். இந்த மாதிரி துரித உணவுகள் வாங்கும் போது நம் உடம்பு மட்டும் கெட்டு போறது இல்ல, அதை சுத்தி வச்சிருக்க பாக்கெட்டுகள்னால பூமி கெட்டும் போது, அதை தயாரிப்பதற்கு அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ரசாயனங்கள்னால காற்றும் தண்ணீரும் கெட்டு போகிறது. தேவையான நண்பர்களே, நாம் ஒவ்வொரு செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகள்லையும் இதனால இந்த மண்ணுக்கு இந்த நாட்டுக்கு என் சக மக்களுக்கு பாதிப்பு வருதுன்னா அது எனக்கு தேவையில்லை என்கிற ஒரு சித்தாந்தத்தை நாம் வளர்த்தாக வேண்டும். எனக்கு மட்டும் பாதுகாப்பு இருந்தா பட்டாது, என் மக்களுக்கு அது பாதுகாப்பு இல்லைன்னா அந்த உணவு எனக்கு தேவையில்லை. நூடுல்ஸ் வேண்டாம், நூடுல்ஸுக்கு தடை கொடுத்தார்கள். நூடுல்ஸுக்கு தடை கொடுப்பதற்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் சூழ்ச்சி இருந்தது. மேகி நூடுல்ஸ் வேண்டாம், யோகி நூடுல்ஸ் வரணும்னு ஒரு கூட்டம் வேலை செஞ்சு அதனால 3 மாசம் தடை பண்ணாங்க. அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு நிறுவனம் சொல்லிட்டான், சுவிட்சர்லாந்துல எல்லாம் டெஸ்ட் பண்ணியாச்சு, இந்தியாவில் பல நிறுவனங்கள்ல டெஸ்ட் பண்ணியாச்சு, இனிமேல் நூடுல்ஸை அனுமதிக்கலாம் அப்படின்னு வந்துருச்சு. நண்பர்களை, நாம் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளணும். நாம் சாப்பிடக்கூடிய உணவுக்கு என்ன தர சான்றிதழ் கொடுத்திருக்கிறார்கள்? உலகத்தில் அங்கீகரிக்கப்பட்டதா? வெளிநாட்டு உணவுகளா? வெளிநாட்டு நிறுவனங்கள் தயாரித்து வந்ததாலாம் 2வது கேள்வி. முதல் கேள்வி என்ன தெரியுமா? இது நமக்கு அவசியமா? நூடுல்ஸ் சாப்பிடலன்னா திருவாரூர்ல எல்லாருக்கும் கழுத்து திரிக்கணும்னு வச்சுக்கோங்க, அப்ப எல்லாரும் நூடுல்ஸ் சாப்பிடலாம். நாம எதுவும் செத்து போயிட மாட்டோம். இந்த நூடுல்ஸ் இல்லைன்னா நமக்கு எந்த விதத்திலும் ஒரு துளி குறைவு கிடையாது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள இந்த நாடு, இந்த மண், இந்த காற்று, இந்த உடம்பு அத்தனையும் கொஞ்சம் கொஞ்சமாக சீரழியும். வெளிநாட்டில் இருந்து ஓட்ஸ் வருதுங்க. பல பேர் குண்டா இருக்கவெல்லாம் ஓட்ஸ் சாப்பிட்டா உடம்பு இழைக்கணும் ஓட்ஸை போய் வாங்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் கூட ஓட்ஸ் சாப்பிட்டு உடம்பு இழைச்சதை நான் பார்த்ததே இல்லை. ஆனா ஓட்ஸ்னு யாரை பார்த்தாலும் ஓட்ஸுக்கு பின்னாடி போறாங்க. வெளிநாட்டில் தெளிவா சொல்லியிருக்காங்க, என்ன தெரியுமா? ஓட்ஸ் குதிரைகளுக்காக, பிஸ்கட்டுகள் நாய்களுக்காக படைக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு ஓட்ஸுக்கு பின்னாடி இங்க பல கழுதைகளும், பிஸ்கட்டுக்கு பின்னாடி கழுவை இருக்கு. அவசியமா? நமக்கு நம்முடைய உள்ளூர் உணவுகள் போதும். ஓட்ஸை விட நம்ம ஊர் சிறுதானியங்கள் மிகப்பெரிய அளவில் பலன் கொடுக்கக்கூடியது. ஓட்ஸ் ஒரு பக்கமும், இந்த பக்கம் தினை அரிசி, கம்பரிசி, சோளம், குதிரைவாலி, காடைக்கண்ணி ஒவ்வொன்றையும் வைத்து பாருங்க. தினை அரிசியில இருக்க பீட்டா கரோட்டின் ஓட்ஸ்ல இருக்கா? கம்பரிசியில இருக்கக்கூடிய இரும்பு சத்து ஓட்ஸ்ல இருக்கா? கேழ்வரகுல இருக்கக்கூடிய கால்சியம் சத்து ஓட்ஸ்ல இருக்கா? கிடையாது. ஆனா ஓட்ஸ்ல இருக்க பீட்டா குளுக்கோகான பத்தியும்
ஓட்ஸ்ல இருக்கக்கூடிய புரோட்டீனை பத்தி மட்டும் அவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். காரணம் சந்தை நண்பர்களே. நம்மை அத்தனை பேரும் வாங்கும் மிஷின்களாக்கி நம்மளை கடன்பட வைத்து நம்மை கூணி குறுக வைத்து தற்கொலைக்காக அனுப்பக்கூட பெரிய கூட்டமாக ஒரு சந்தை உருவாக்கப்பட்டு வருகிறது. நமக்கு தேவையில்லை என்று தூக்கி எறியக்கூடிய மனம் வேண்டும். நமக்கு சிறுதானியம் வேண்டாம், நம்ம உள்ளூர்ல விளையிற சிறுதானியத்தை எடுத்துக்கொள்வோம். நமக்கு எண்ணெய் வேண்டும் என்றால் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மரச்சத்து எண்ணெய்களை விட வெளிநாட்டு ஆலிவ் ஆயில் எந்த விதத்திலும் உயர்வு கிடையாது. நம்ம ஊர் நல்லெண்ணெய், நம்ம ஊர் கடல் எண்ணெய், நம்ம ஊர் தேங்காய் எண்ணெய் போதும். தேங்காய் எண்ணெய்க்கு இணையான பொருள் உலகத்துல ஒன்னே ஒண்ணுதான், அது தாய்ப்பால். தாய்ப்பாலுக்கு இணையானது தேங்காயினுடைய பாலும் தேங்காய் எண்ணெயில உள்ள சத்தும். மோனோலாரின் ஒரு கண்டென்ட் இருக்கு. அந்த மோனோலாரின் அந்த ரெண்டுல மட்டும்தான் இருக்கு. ஆனா நம்ம தேங்காய் எண்ணெய்க்கு பிள்ளையார தவிர வேற உடைக்கிறது இல்லை. கேட்டா தேங்காய் எண்ணெய் கொலஸ்ட்ரால், தேங்காய் எண்ணெய் சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வந்துடும் பொய் கதையை புரட்டி விட்டு இருக்கிறோம். நண்பர்களே, நிறைய இளைஞர் கூட்டம், சிறு கூட்டம் நிறைய இருக்கு. இன்னும் 10 வருஷத்துல 20 வயது 25 வயதுல மாபெரும் ஆளுமைகளாக நீங்கள் அத்தனை பேரும் நகர போறீங்க. அப்படி ஆளுமையாக நகரும் போது ஆரோக்கியம் மிக அடிப்படையான விஷயம். நேற்று நான் ஒரு பெரிய அரசியல் மூதறிஞர் ஒருத்தரோடு ஒரு மன்றத்தில் பேசிக் கொண்டிருந்தேன். 93 வயசு, ஒரு 45 நிமிடம் நின்று கொண்டு உரையாடுகிறார். முடிச்சுட்டு இரவு என் கூட உட்கார்ந்து சாப்பிடுறாரு. என்னையா வேணும்? 2 இட்லி, ஒரு பாதி தோசை சாப்பிட்டு விட்டு சாலையை கடந்து ஓரமாக 2 பேரும் நிக்கிற ஒரு ஆட்டோ பிடிக்கணும். எங்கேயாவது நான் இரவு 10 மணி, நான் இந்த பக்கம் திருவாரூர் வரணும், அவர் அந்த பக்கம் தீநகருக்கு போனோம். தம்மலுக்கு அருகாமையில ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கிறோம். இரவு 10 மணி, 9 மணி 20 நிமிஷத்துக்கு ஆட்டோக்காக காத்துட்டு இருக்கிறார். 93 வயசுல தன்னுடைய உடல் உறுதியோட கருத்துக்களை அத்தனையும் சொல்லிவிட்டு அவ்வளவு எளிமையாக அவர் நகர்ந்து கொண்டிருக்கிறார். அப்படியான மனிதர்களை நாம் முன்னுதாரணமா வச்சுக்கணும். நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், நம்முடைய சித்தாந்தங்கள் மிக தெளிவாக இருக்கணும். வெள்ளையை வெளியேற்றி விட்டு ஒட்டுமொத்த பொருட்களும் வெள்ளை பொருட்களை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? இதுவா சுதந்திரம்? நம்ம வரலாற்றுல படிச்ச சுதந்திரமும் அதுக்காக பாடுபட்ட மனிதர்களையும் நாம இப்படியா பின்பற்றுவது? யோசிக்க வேண்டும் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு பெரிய முனைப்பு உருவாக்கி இருக்கிறது. இந்த 100ஆண்டு விழால அந்த பெரியோர் எதற்காக இந்த பள்ளியை படைத்தார்களோ அதற்கான மிக முக்கியமான ஒரு களம் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. உங்களிடம் இருந்துதான் அது துவங்க வேண்டும். எப்படி துவங்க வேண்டும்? உணவு சத்தியாகிரகம் துவங்க வேண்டும். அன்றைக்கு உப்பு சத்தியாகிரகம் தேவைப்பட்டது, இன்றைக்கு தேவை உணவு சத்தியாகிரகம். என்னுடைய உணவு என் அருகாமை நிலத்தில் இருந்துதான் வரணும், என் விவசாயி உற்பத்தி செய்ததை மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் என்கிற உறுதிமொழி உங்கள் அத்தனை பேரிடம் வரணும். அதுதான் இந்த பச்சை காப்பை நாம் அணிந்திருப்பதற்கான முதல் அடையாளம். உள்ளூர் உணவுகளை எடுப்போம், நம்முடைய ஆரோக்கியத்தை வலுப்படுத்துவோம், தேசத்தினுடைய தமிழ் சமூகத்தினுடைய தமிழ் விவசாயத்தினுடைய தமிழ் நிலத்தினுடைய தமிழ் நீரினுடைய வளத்தை மேம்படுத்துவோம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.